என் வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனம் எல்லாம் இன்றைக்கு மாற போகுது, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் இன்றைக்கு மாற போகிறது என்கிறதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்பணும், விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2:12 நாம வாசிப்போம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை புரிஞ்சிருக்காது, நான் விளக்கி சொல்லுகிறேன். ஒரு காலத்துல கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தோம். இன்னைக்கு இந்த பூமியில எங்க தாத்தா சொல்லுவாரு, 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்லுகிறேன், ஒரு காலத்துல அதெல்லாம் ஆச்சரியமா கேட்டோம். ஆனா அதுக்கு பிறகு பல மாநிலங்கள் பல இடங்களுக்கு போய் பார்த்த பிறகு எங்க தாத்தா சொன்ன கணக்கு கம்மி தான். அதை விட அதிகமான தேவர்கள் எல்லாம் இந்த பூமியில இருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு தெய்வம் தான் என்னை தேடி வந்தார், உங்களை தேடி வந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை தேடி வராவிட்டால் இன்றைக்கு நாம தேவனற்றவர்களாய் இருந்திருப்போம். இன்னைக்கு ஏதோ ஒரு சபை மூலமாக, ஒரு ஊழியக்காரன் மூலமாக, ஏதோ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மூலமாக உங்களிடத்துல தேவன் ஒரு நபரை, ஒரு மனுஷியை, ஒரு மனுஷனை, ஒரு ஊழியக்காரனை, ஒரு தீர்க்கதரிசியை உங்களிடத்துல அனுப்பி அவரை குறித்து சொல்ல வைத்திருக்கிறார். அவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும்படி, நான் அறிந்து கொள்ளும்படி அவர் ஒருவனை அல்லது ஒருவளை ஆண்டவர் அனுப்பி அவரை தனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆகையினாலதான் நாம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்து என்னை தேடி வந்தார், கிறிஸ்து உங்களை தேடி வந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தேவனும் மனுஷனை தேடுகிறது இல்லை. மனுஷனை நேசித்து தேடுகிற ஒரு தெய்வம் உண்டானால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இயேசு உங்க தகப்பனை அனுப்பியிருக்கலாம், ஒருவேளை தாய் அனுப்பியிருக்கலாம், ஒருவேளை நண்பர்களை அனுப்பியிருக்கலாம். அவங்க வந்து உங்களை கூப்பிடும்போது சபைக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, பைபிளை வாசிங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க தானே கூப்பிடுறாங்க, என் அம்மா தானே கூப்பிடுது, என் அப்பா தானே கூப்பிடுது, என் நண்பர்கள் தானே கூப்பிடுறாங்க அப்படிங்கிற அந்த அழைப்பை ஒரு மனுஷன் வடிவத்தில் நீங்க பார்த்தாலும் அவர்களுக்கு பின்பாக இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரே தன்னுடையவர்களை அனுப்பி ரட்சிக்கப்படாத, ஆசீர்வாதத்திற்கு தூரமாய் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் இன்று வரைக்கும் கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு காலத்துல கர்த்தருடைய பந்திக்கு நாம எப்படி இருந்தோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அக்காலத்துல கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தீர்கள். கிறிஸ்தனா யாருன்னே தெரியாம இருந்தோம். அவர் கிறிஸ்தவ கடவுள் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, முழு உலகத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அறியாதிருந்தோம், பிற்பாடு அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம். அதே போல வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களாயிருந்தோம். ஆண்டவருடைய வார்த்தை கவனிங்க. வேதத்துல சொல்லப்பட்ட அநேக ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் எல்லாம் இன்றைக்கு இது என்னுடையது என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் இந்த வேத வசனத்துல இருந்தே நிறைய வாக்குத்தத்தம் உங்களுக்காக உங்க பிறந்த நாளிலே கர்த்தர் தந்தார், திருமண நாளிலே கர்த்தர் தந்தார். ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும்போது, ஒவ்வொரு மாதமும் பிறக்கும்போது, அல்லது ஒவ்வொரு முறையும் அதிகமாக ஜெபிக்கும் போது, தேவையோடு ஜெபிக்கும் போது இதே வேதத்துல இருந்து அநேக வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை தேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் நாம சொல்லுகிறோம், கர்த்தர் என்னோடு கூட இப்படி பேசினார், கர்த்தர் என்னோடு கூட இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னார், கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறோம். அப்படி ஒரு காலத்துல இந்த வாக்குத்தத்தத்திற்கு எல்லாம் நம்ம அந்நியர்களாயிருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்தோம். இன்னைக்கு என்ன பலகீனம் வரட்டும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இயேசு ரட்சிப்பார் என்று. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? அது எவ்வளவு பெரிய சுகரா இருக்கட்டும், பிரஷரா இருக்கட்டும், கொலஸ்ட்ராலா இருக்கட்டும், எவ்வளவு மோசமான வியாதியா இருக்கட்டும், நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஜெபித்தால் இயேசு அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசினார், அற்புதம் நடக்கும். ஆண்டவரோடு கூட பேசினார், ஆண்டவர் இறங்குவார். கடந்த நாட்கள் என்னுடைய தாயாருக்கு அதிகமான சரீரெல்லாம் வீங்கி, முகமெல்லாம் வீங்கி, காலெல்லாம் வீங்கி பயங்கரமா ஆயிட்டாங்க போன வாரத்துல. அப்போ அந்த அறிகுறி எல்லாம் நெட்ல பார்க்கும்போது கிட்னி ஃபெயிலியருக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ அது எவ்வளவு பெரிய கஷ்டம்.
சரீர உறுப்புகளிலே ராஜ உறுப்புங்கிறது அதுவும் ஒன்று. 5 ராஜ உறுப்பு இருக்கு. அதுல கிட்னி வரும், ஹார்ட் வரும், நுரையீரல் வரும், இப்படி எல்லாம் வரும். அப்போ அந்த ராஜ உறுப்புல ஒன்று போச்சுன்னா கூட வாழ்க்கை முடிஞ்சு. அதுக்கு ஒரு ராஜாவா இருக்க முடியாது, நோயாளியாக தான் இருக்க முடியும். அப்போ மருத்துவர் ஆலோசனை சொல்லுகிறது கிட்னி போயிற்று அப்படிங்கிறது. அப்ப நான் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன கஷ்டம் வரட்டும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன வியாதி வரட்டும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எவ்வளவு நெருக்கம் வரட்டும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு இருக்கிறார், இரட்சகர் இருக்கிறார். ஒரு நாள் நம்பிக்கையே இல்லை. இன்னைக்கும் உலகத்துல நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்லாததுனால தற்கொலை பண்ணி மரிக்கிறார்கள், குடும்பமாய் தற்கொலை பண்ணி மரிக்கிறார்கள். நம்பிக்கை இல்லை. இவ்வளோ சூழ்நிலைகளை யார் காப்பாற்றுவா? இவ்வளோ நோயில யார் காப்பாற்றுவா? என்னால ஒரு சம்பவம் மறக்கவே முடியாது. சென்னை பட்டணத்துல ஒரு குடும்பம், ஒத்தைக்கோ ஒரு பையன்தான், ஒரு மகன், 21 வயசு கூட நிரம்பல. 2 வருஷம் புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு போராடி கொண்டு இருக்க ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வித்து அந்த பிள்ளை பார்த்தாங்க. ஆனாலும் முடியல, மரிக்கிற தருவாய். அவ மரிக்கிறத நம்மளால பார்க்க முடியாதுன்னு சொல்லி குடும்பமாய் தற்கொலை பண்ணி 3 பேர் செத்து போனார்கள். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மருந்து மேல நம்பிக்கை வைக்க முடியும், குறிப்பிட்ட அளவு தான் மருத்துவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும். ஆனா ஸ்டேஜ் 3, 4, 5 நீ கடந்து போச்சுன்னா நம்பிக்கையே போயிடும். ஆனா எந்த ஸ்டேஜில் இருந்தோம், கிறிஸ்து உங்களை மீட்டு ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். உங்க நோய் எத்தனை ஸ்டேஜும் கடந்து போகட்டும், கர்த்தருடைய கரம் உங்களை ரட்சிக்கும்படியாய் நீட்டப்படும். நமக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்படி ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, மறுபடியும் பழைய மாதிரி சரியாகும் என்றார். உண்மையில ரொம்ப சந்தோஷம். முந்தா நாள் ஜபிக்கும் போது ஆண்டவர் அப்படி பேசினார். நேத்து கேட்கும் போது எல்லாம் நார்மல் ஆயிற்று அப்படின்னாங்க. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டவர் நம்மளை சுகமாக்குகிற தேவன். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. யார் கைவிட்டாலும் இயேசுவை கைவிடவே மாட்டார் என்கிற அழகான நம்பிக்கை நமக்குள்ளாய் இருக்கிறது. இதெல்லாம் எதனால வந்தது அப்படின்னா, இயேசுவின் மூலமாய் வந்தது, அவருடைய இரத்தத்தினால், அவருடைய சரீரத்தினால வந்தது. அடுத்தடுத்து வாசிப்போமேயானால், உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தோ இதை நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எது மூலமாய் சமீபமாயிற்றோம் அப்படின்னா, அவருடைய இரத்தத்தினால. எல்லா பந்தியிலையும் ஆகாரங்கள் பகிரப்படும், வழங்கப்படும். ஆனா கிறிஸ்துவனுடைய பந்தியில் கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் கொடுக்கிறேன் என்று. இந்த மாம்சமும் இரத்தமும் என்ன செய்கிறது என்றால், ஒரு காலத்துல இந்த எல்லா காரியத்திலையும் நம்ம தூரமாயிருந்தோம். எதிலெல்லாம்? கிறிஸ்துவை சேராதவர்களாயிருந்தோம். அல்லேலூயா. கிறிஸ்துவை சேராதவர்களாயிருந்தோம். அதே போல இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களாயிருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்தோம். இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாயிருந்தோம். ஆனால் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இந்த ஒவ்வொரு திருவிருந்தும் இயேசுவோடு நெருங்கி சேர பண்ணுகிறது. அல்லேலூயா. இயேசுவோடு நெருங்கி சேர பண்ணுகிறது. ஞான ஸ்நானம் கிறிஸ்துவோடு நெருங்கி சேர பண்ணுகிறது. திருவிருந்து ஆராதனை கிறிஸ்துவோடு இன்னும் நெருங்கி சேர பண்ணுகிறது. ஆகவே திருவிருந்து ஆராதனை ரொம்ப விசேஷமானது. மேலான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த திருவிருந்து ஆராதனையின் மூலமாய் நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகையினால ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனை ரொம்ப மேன்மையாய் பார்க்கணும். நான் மனுஷனோடு பந்தி இருக்கல, தேவனோடு பந்தி இருக்கிறேன் என்று.